Taste the Daily. அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டி தொடங்கப்பட்ட டைட்டில் பார்க் திட்டம் ஏதோ தாங்களே திட்டம் வகுத்து தாங்களே கட்டி முடிச்சு திறந்ததா திமுக விளம்பரப்படுத்துகிறாங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? திமுக பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே பிறந்து வளர்ந்த கட்சி அப்படிங்கிறதுனால அவர்கள் உண்மையை பேசினா தான் நம்ம எல்லாருமே ஷாக் ஆகணும். திமுக எப்பயுமே பொய் பேசுகிறதுனால அதில் இதில் ஷாக் ஆகிற விஷயத்துக்குன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவங்க எப்பயுமே அடுத்தவங்க கஷ்டப்பட்டு உருவாக்குற பொருள் மீது திமுகன்னு போய் ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் அவங்களோட வேலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இருக்கு இல்லையா, அது ஒரு சர்வதேச பேருந்து நிலையமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் எவ்வாறு உருவாக்கப்படணும், ஒரு சர்வதேச தரத்தில் ஏசியாலேயே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டாக அது எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்கான திட்டம் தீட்டப்பட்டு அது இவங்களுக்கு அது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அது இன்ன வரைக்குமே அது பல பிரச்சனைகளோடு இருக்கின்ற ஒரு இதாக போட்டுட்டாங்க அந்த பஸ் ஸ்டாண்டை. ஆனால் இன்னமும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அவ்வளோ பெரிய பேருந்து நிலையத்தை நாங்கள் தான் திறந்தோன்னு ஃபஸ்ட்டு அதை கிளைம் பண்ணாங்க. அடுத்து இந்த பட்டாபிராம் ஐடி பார்க்கு, இந்த டைடல் பார்க்கை பார்த்திங்கன்னா, நாசர்னு ஒரு மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்ட போது அவர் அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, இப்படி ஒரு திட்டமே கொண்டு வரப்படலை பட்டாபிராமில். அன்னைக்கு செய்தி, பட்டாபிராமில் டைடல் பார்க் என்பது பொய் தகவல். அன்னைக்கு பொய் தகவல்னு சொன்னதைத்தான் இன்னைக்கு அவங்க திறந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை திறந்து வச்சது இல்லாமல் அதை நாங்கள் தான் உருவாக்கணும், இதுக்கு ஃபவுண்டேஷன் போட்டதே நாங்கள் தான் அப்படின்னு இன்றைக்கி நேற்று பேப்பர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கம் பக்கமாக விளம்பரம், எங்கள் ஆட்சியின் சாதனை இது அப்படின்னு சொல்லிட்டு வெற்று பெருமைகள். இந்த வெற்று பெருமைகள்லாம் என்ன காட்டுது அப்படின்னீங்கன்னா, இவர்களுடைய ஆட்சியில் இம்மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே திமுகவுக்கு கிடையாது. ஸ்டாலின் திமுகவில் வெறும் விளம்பரம். இந்தியாவில் வெற்று விளம்பரத்துக்காக அதிக அளவு பணம் செலவழித்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடிக்கு அளவு. அதற்கு அடுத்து வெற்று விளம்பரங்கள். இங்கேருந்து ஃபாரின் போய் ஃபாரினில் சைக்கிள் ஓட்டுறது, காஃபி, இந்த தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் காஃபி குடிக்கிறது, இதெல்லாம் யாரோட ஒரிஜினல் ஸ்டைலுன்னு பார்த்தீங்கன்னா மோடி ஸ்டைல். அந்த மோடி ஸ்டைலை அப்படியே பின்பற்றுகிறவர் தான் நம்ம ஸ்டாலின். இந்த மாதிரி படம் காட்டுறதுக்கு தான் அவங்க லாய்க்கே ஒழிய இன்ன வரைக்கும் இவர்களுடைய ஆட்சிகள் திமுக 2006-11 இருந்தபோது அப்போது மின்வெட்டு பிரச்சனைகளால் ஒட்டுமொத்த தொழில்துறையை நசுங்கி போனது. அதுவும் சிறு குறு தொழில்கள் எக்கச்சக்கமாக நசுங்கி போனதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர்கள் அந்த 11 ஆட்சியை இழப்பதற்கு அது மிக முக்கிய காரணம். அதுக்கப்புறம் 10 வருஷம் பாருங்கள், அவங்க எந்திரிக்கவே முடியல. அடுத்து திருப்பியும் அதே மாதிரியான ஒரு செயலை தான் அவங்க இன்றைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாசர் அதிமுக இப்படி ஒரு செயல் திட்டத்தை செய்ய போகிறதே பொய்ன்னு சொன்னவர், இன்னைக்கு அந்த டைடல் பார்க்கை, பட்டாபிராம் டைடல் பார்க்கை, அதை தமிழ்நாட்டிலேயே 3வது பெரிய ஒரு டைடல் பார்க்கை நாங்கள் தான் அதை கட்டினோம், நாங்கள் தான் அதை திறக்கிறோம், எங்களால் தான் இந்த தொழில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நீங்கள் சொல்கிறபடி பார்த்தோன்னா, அப்போது எதிர்கட்சி தலைவர் சொல்கிற மாதிரி அதிமுக பெற்ற பிள்ளைகளுக்கு தான் திமுக பேர் வைக்கிறாங்களா? அது மாதிரியான ஒரு அசிங்கமான செயல் இருக்க முடியுமான்னு யோசித்து பாருங்க. இது அந்த சென்டென்ஸ் அதாவது நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் வைக்கிறது அப்படிங்கிறது, அது நீங்கள் ஒரு அபிமானத்தில் வச்சா பரவாயில்ல, ஒரு அன்பில் வச்சா பரவாயில்ல. நீங்கள் என்னென்னா அந்த குழந்தையே என்னதான் தூக்கிட்டு திட்டுத்தரமாக தூக்கிட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஜரி தானே. அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஜரியான வேலையை தான் இன்றைக்கி திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே இந்த டைடல் பார்க் விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி இவர் ஆவடி நாசர் என்னெல்லாம் வாயில் வந்ததோ அது அத்தனையுமே அவர் பேசியிருக்காரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது தமிழ் வளர்ச்சித்துறையாக இருந்த மாப்பா பாண்டியராஜன் அவர்களும் அன்றைக்கி தொழில்துறை அமைச்சராக இருந்தவரும் தான் அந்த திட்டத்தை டே பை டே அது எப்படி வளருதுங்கிறத போய் டெய்லியும் பார்த்துட்டு வந்தவர்களாக இருந்தாங்க. அப்போ அந்த திட்டம் கண்கூட ஒரு குழந்தை மாதிரி வளர்ந்தெடுத்த திட்டம் அது. அப்போ அந்த திட்டத்தை ஒரு 2 மினிஸ்டர் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அன்னைக்கு இருந்தால் அதிமுக அமைச்சர்கள் 2 அதுக்காக ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த திட்டத்தை பார்த்து வளர்த்துக்கிட்ட வந்தப்போ தான் உங்களுக்கு இடையில கொரோனா வந்துருச்சு. கொரோனா வந்த உடனே எல்லா செயல்பாடுகளும் நிறைவேச்சு. நிதி கூட அதிமுக காலத்தில் ஒதுக்கப்பட்ட நிதி தான். அப்போ நிதி கொடுத்தது அதிமுக, அதை குழந்தை போல் வளர்த்தெடுத்தது அதிமுக. பொதுச் செயலாளர் சொன்னது போல், எதிர்கட்சி தலைவர் சொன்னது போல், அடுத்தவங்க குழந்தைக்கு இவங்க திட்டுத்தரமாக தூக்கிட்டு அவங்களுக்கு தெரியாமல் தூக்கிட்டு பிள்ளைக்கு பேர் வச்சு
அந்த குழந்தை கழுத்தில் இருக்கிற செயின் மோதிரத்தை எல்லாம் உருவுற மாதிரியான வேலையை இன்னைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, தமிழ்நாடு முன்னேற்றத்துக்காக 24 மணி நேரம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு. இந்த திட்டங்களை பற்றி தான் யோசிப்பாரோ? இந்த மாதிரி காமெடியெல்லாம் ஜென்ரலாக வந்து பிஜேபிக்காரங்க தான் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் மோடி தான் வந்து சொல்லுவார், நான் இந்த நாட்டுக்காக. மோடி சொல்லாட்டாலும் மோடியை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மோடிஜி வந்து அது பேப்பரில் விளம்பரம் கூட கொடுப்பாங்க. அவர் வந்து ஒரு நாள் வந்து 3 மணி நேரம் தான் தூங்குறாரு, மீதி 21 மணி நேரமும் நாட்டுக்காகத்தான் அவர் சிந்தித்து கொண்டே இருக்கிறார், அவர் சொந்த வேலைகள் எதையுமே பார்ப்பதில்லை, எல்லாமே நாட்டுக்காக. அந்த பொய் விளம்பரங்களுக்கு அப்புறம் அது அப்படியே அதான் மோடி செஞ்ச அத்தனை டாக்டிக்ஸையும் அந்த தந்திரங்கள் மந்திரங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது ஸ்டாலின் ஐயா தான். ஒருவேளை மோடியோட ஒரு வளர்ப்பு குழந்தையாக ஸ்டாலின் மாறி வராரான்னு கூட சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிற பொய், அவர் சொல்கிற கட்டுக்கதை, அந்த அவர் விளம்பரங்களுக்காக அந்த தொழிலாளர்களையும் மாசு க்ளீன் பண்ணுற தொழிலாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து, தூய்மை பணியாளர்களை கூட்டிகிட்டு வந்து காலை கழுவி நாடகம் பண்ணுற மாதிரி இவர் என்ன பண்ணுறாங்க, தூய்மை பணியாளர்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து டீ வாங்கி கொடுக்குறேன், காஃபி வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு போடுறேன், பிரியாணி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளிக்கு போனஸ் போடல. ஒரு டீயை கொடுத்தோன்னோ ஒரு பிரியாணி கொடுத்தோன்னோ மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எப்படி ஞானம் நடத்துகிறாங்க. அதனால் நாடகம் நடத்துவதில் நம்ம அடுத்த ஒரு டிபேட் வைக்கணும். நாடகம் நடத்துவதில் வல்லவர் மோடியா ஸ்டாலின் ஐயாவா அப்படின்னு ஒரு நாடகம் வைக்கணும். ஏன்னா இது உண்மையிலும் திட்டம் போட்டது அதிமுக. இதுக்கு திட்டம் போட்டது அதிமுக. பட்டாபிராம் ப்ராஜெக்ட்டுக்கு திட்டம் போட்டது, நிதி ஒதுக்கியது அதிமுக. அதை ஒரு குழந்தை போல் வளர்த்தெடுத்தது 2 மினிஸ்டர்ஸ். இன்னைக்கு வந்து நாங்கள் தான் அதெல்லாம் பண்ணினோன்னு அதுக்கு மேலே போடுறது உண்மையில் அவமானப்படணும். இங்கே ஒரு கேள்வி வருது. இப்போ ஒரு திட்டத்தை வகுக்கிறது இல்லை திட்டங்களை திறந்து வைக்கிறது, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? அதிமுக என்ன பண்ணாங்க, திமுக என்ன பண்ணுறாங்க? அதாவது என்னன்னா, இது வந்து அந்த இடத்துல டைடல் பார்க்கை கொண்டு வரணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அங்கே இருக்கின்ற அந்த நிலத்தை வந்து அது பேர் அபகரித்தல், அந்த நிலத்தை எடுத்தல். அபகரிக்கிறதுங்கிறது நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா 2006-11 சார். ஊரில் இருக்கிற நிலமெல்லாம் எங்கள் நிலம்னு சொல்லி அடுத்தவங்க நிலத்தையெல்லாம் திருடி புட்டிங்கி அடித்து கொலை பண்ணி புடுங்கி அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோது ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் அப்படி அந்த நிலங்களை மீட்பதற்காகவே ஒரு தனி டிபார்ட்மெண்ட் போட்டார். அந்த மாதிரி இல்லை, இது மக்களோட ஒப்புதலோடு அவர்களோடு கருத்து கேட்டு அவங்களுடைய நிலங்களை வாங்கி அந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வராங்க. அப்போ ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நிலம் வேணும். ரெண்டாவது அங்கே வந்து இன்றைக்கி வந்து 22 மாடி 23 மாடி அப்படின்றதில் இவங்க போட்ட திட்டம் கிடையாது. அதில் ஒவ்வொரு சின்ன பிளானுமே அந்த என்டையர் ப்ராஜெக்ட் எப்படி இருக்கணும், எத்தனை ஹால்ஸ் இருக்கணும், அதோட மொத்த செட்டப்புமே வந்து அதோட மொத்த வரைபடமே அதிமுக காலத்தில் உருவாக்கப்பட்டது. அதை வந்து ரொம்ப நவீனமான முறையில் அதை வந்து கட்டமைச்சு அதை எடுத்துகிட்டு வந்தது அதிமுக. அப்படிங்கும்போது திட்டம் தீட்டி அதை செயல்படுத்தியது அதிமுக. அது மொத்த கிரெடிட்டும் இன்றைக்கி நீங்கள் திருடிட்டு போகிறதுக்கு வெட்கப்படணும். ஆனால் இவங்கள்ட்ட போய் நீங்கள் வெட்கப்படணும், வெட்கத்துக்கும் திமுகவுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவங்களை போய் நம்ம வெட்கப்படுங்கன்னு கேட்க முடியுமா? தொடர்ந்து பேசலாம் அடுத்த சுற்றில். நாச்சியால் சுகந்தி, தொழில்நுட்பத்துறையில் அதிமுக கொண்டு வந்த திட்டங்கள் அதிகமா இல்லை திமுக கொண்டு வந்த திட்டங்கள் அதிகமா? யார் ஒரு தொலைநோக்கு பார்வையோட செயல்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்க? அதாவது அதிமுக வந்து கொரோனா காலம் இருக்கு இல்லையா, அந்த கொரோனா காலத்தில் கூட கிட்டத்தட்ட 46 MOUs மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டுமே 1,721 வேலைவாய்ப்புகள் உருவாக்கியிருக்காங்க. எவ்வளவு? 1,00,000. இது எல்லாமே நீங்கள் அரசு கோப்புகள்லேருந்து இன்னமும் எடுத்துக்கொள்ளலாம். இவங்கள மாதிரி நேற்று ஒரு டேட்டா, இன்றைக்கி ஒரு டேட்டா, நாளைக்கு ஒரு டேட்டா, நாளைக்கு ஒரு டேட்டா இல்லை, ஒரே டேட்டா தான், அது உண்மையான டேட்டா. 1,721 வேலைவாய்ப்புகள் கொரோனா காலத்தில் இந்த ஐடி துறையில் உருவாக்கப்பட்டிருக்கு. கொரோனா காலத்தில் மட்டும் 46 MOUs சைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எது சிறந்த ஆட்சின்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் அமெரிக்காவில் மட்டும் குடும்பத்தோடு போய் 17 நாள் இருந்தீங்க. அமெரிக்கா போனீங்க, துபாய் போனீங்க, ஜப்பான் போனீங்க, ஸ்பெயின் போனீங்க. நீங்கள் இத்தனை நாடுகளை சூப்பராக சைக்கிள் ஓட்டி படம் பிடிச்சி அங்கே போய் நின்று ஃபோட்டோ பிடிச்சி இங்கே போய் நின்று ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் கொண்டுட்டு வந்தது வெறும் 18,000 கோடி. இந்த 40 மாதத்தில் நீங்கள் கொண்டு வந்தது எவ்வளவு? வெறும் 18,000 கோடி. ஆனால் கொரோனாங்கிற ஒரு பேரிடர் வந்தபோதும் அதையும் சமாளித்து உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2 முறை நடத்தி இதன் மூலமாக கிட்டத்தட்ட 32,000 கோடிகளுக்கு மேல் முதலீடுகளை ஈர்த்துள்ளது அதிமுக அரசு. சரிங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட 4 வருஷத்துக்குள்ள மட்டும். ரெண்டாவது, இந்த 32,000 கோடியில் வந்து
41 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன, செயலுக்கு கொண்டு வரப்பட்டது. இவங்கள மாதிரி அடிக்கல் நோண்டிட்டு சும்மா யாராவது அடிக்கல் நோண்டி எல்லாம் தோட்டி கஷ்டப்பட்டு கட்டி வச்சுட்டு போவாங்க, இவங்க மேலே வந்து நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டாமல் எல்லாமே செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் மட்டும் 41. நீங்க 41 திட்டங்களை இந்த ஒரு கொண்டு பார்வை இல்ல, இந்த ஒரு தொலைநோக்கு பார்வை ஏன் திமுகக்கு இல்லை? மேடம், சார் ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் வந்து அதிமுக இப்போ வந்து துபாய்க்கு போகிறாங்க, முதலீடுகளை ஈற்று வராங்க அப்படின்னா அது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும்னு. நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அவர் குடும்பமும் ஏன் போகிறாங்க? குடும்பமாக நீங்கள் போகிறது சரி, ஓகே, நீங்கள் குடும்பத்தை கூட்டிகிட்டு போங்க, அரசாங்கம் காசு எப்படி எப்படியே போகணுன்றது போகுதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் இது வந்து இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக வந்து சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். சபரீசன் இந்த 40 மாதங்களில் மட்டும் தொடங்கிய தொழில்கள். இன்ன வரைக்கும் சபரீசனும் அதானியும் ஏன் சந்திச்சாங்கன்னு ஸ்டாலின் ஐயா எந்த மீடியா கிட்டையாவது நேர்மையாக வந்து பதிவு செஞ்சிருக்காரா? ஏன் பேசினார்? இன்னைக்கு வந்து அதானியை அமெரிக்கா கோர்ட் தேடிட்டு இருக்கு. தொழிலதிபர்கள் தொழில் சம்பந்தமா சந்திச்சிருக்கலாம், அதெல்லாம் மீடியால சொல்லணும், இப்படி சந்திச்சிருக்கலாம். ஏங்க உங்களுக்கு தலைமைச் செயலாளர்னு எதுக்குங்க அப்படி கட்டி போட்டிருக்கு? நீங்க அரசாங்க வேலைகளை பற்றி பேச வரீங்க இருக்கலாம், அது அஃபீஷியலா நீங்க தலைமைச் செயலகத்துல தான் சந்திச்சிருக்கணும், சரிங்களா? அப்படி இல்லாம சித்தரஞ்சன் சாலையில ஸ்டாலின் வீட்டில் நீங்க எதுக்கு ரகசிய சந்திப்பு? உங்களை அதாவது என்னது, நீங்க ஸ்டாலினை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, சபரீசனை பார்க்க வரீங்க. சபரீசன் யாரோட ஆளு? இல்ல, அந்த விவாதத்துக்கு நம்ம இன்னொரு நாள் போய்க்கலாம். இப்ப என்ன அப்படின்னா அதுதான் சொல்றோம். இது என்ன சொல்றேன்னா, அதிமுக ஆட்சி காலத்தில் நாங்க பல ஆயிரம் கோடிகளுக்கு நிகரான திட்டங்களை கொண்டு வந்தாச்சு, பல லட்சம் பேருக்கான வேலை வாய்ப்புகளை கொரோனா காலத்திலும் ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. இன்னைக்கு இருக்கின்ற ஸ்டாலின் திமுக சபரீசன் டெவலப்மெண்ட் கார்பரேஷனாக அது மாறிவிட்டதால் அங்க மக்களுக்கான செயல்பாடுகள் என்பது ஒருபோதும் ஒன்றும் இருக்காது. அது சபரீசனை முன்னேற்றவும் அவர் குடும்பத்தை முன்னேற்றவுமே இந்த திமுக செயல்படுகிறது என்பதுதான் அர்த்தம். இப்போ அதிமுக திட்டங்களுக்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க அப்படி சொல்றீங்க, இதுக்கான பின்னணி அரசியல் என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க அதான் எல்லாத்தையுமே குடும்பத்துக்கு காசு, அதான் ஏற்கனவே பிடிஆர் சொல்லிட்டாரு 30,000 கோடி போச்சுன்னு. வருஷத்துக்கு ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு 30,000 கோடி 30,000 கோடினா இது வரைக்கும் இந்த 3.5 வருஷத்துல வந்து ஒரு 12,000 கோடி வீட்டுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்த கோடிகள் வீட்டுக்கு போவதனால மக்களுக்கு ஒரு திட்டங்களும் செய்ய முடியாத காரணத்தினால அதிமுக செஞ்ச திட்டங்கள் மீது இவங்க இன்னும் இருக்கிற ஒரு 16 மாசமும் இந்த ஸ்டிக்கர் ஓட்டு வேலைக்கு செஞ்சுட்டு இந்தியாவிலேயே அதிக ஸ்டிக்கர் ஓட்டியது ஸ்டாலின் அரசாங்கம் தான் அப்படிங்கிற பாராட்டை பெற்றுக்கொண்டு போய். கருத்துக்கு நன்றி.